பேசுறது கேக்குதா? தொடர்ந்து இந்த கொடியை மட்டும் கொஞ்சம் இறக்கிடுங்க. கொடி இறக்கிடுங்க. தொடர்ந்து 20 நாளா பேசிட்டு இருக்கிறதுனால தொண்டை போயிடுச்சு. இருந்தாலும் இவ்வளவு சிறப்பான எழுச்சியான அன்பான வரவேற்பு கொடுத்திருக்கக்கூடிய உங்க அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கடந்த 20 நாட்களா கிட்டத்தட்ட 120 சட்டமன்ற தொகுதிகளுக்கு போய் 120 சட்டமன்றங்களுக்கு நேரடியாக போய் அங்கே இருக்கக்கூடிய தொகுதி மக்களையெல்லாம் சந்தித்து நம்முடைய வெற்றி வேட்பாளர்களுக்கு உதயசூரிய சின்னத்திலையும் நம்முடைய கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு நம்முடைய கூட்டணி சின்னத்திலையும் வாக்கு கேட்டுட்டு இன்னைக்கு திருவொற்றியூருக்கு உங்களை எல்லாம் சந்தித்து நம்முடைய தோழர் சுந்தரராஜ் அவர்களுக்கு அறிவால் சுத்தியல் நட்சத்திர சின்னத்தில் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை தேடி தரணும்னு உங்களை எல்லாம் கேட்கறதுக்காக வந்திருக்கிறேன். நான் கிட்டத்தட்ட 120 தொகுதிகளுக்கு நேரடியாக போயிட்டு வந்திருக்கிறேன். எங்கே போனாலும் மிகப்பெரிய எழுச்சி, மிகப்பெரிய வரவேற்பு. 100% நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி அமைக்க போவது உறுதி. 100% நம்முடைய தலைவர்கள் மீண்டும் முதலமைச்சராக போது உறுதி. அதற்கு மேலும் வலு சேர்க்கிற விதமா இங்க திருவொற்றியூர்ல தோழர் சுந்தரராஜ் அவர்களுக்கு அறிவால் சுத்தியல் நட்சத்திர சின்னத்தில் நீங்க வாக்களிச்சு மிகப்பெரிய வெற்றியை தேடி தரணும். செய்வீங்களா? வெற்றி நிச்சயமா? திருவொற்றியூர் வெற்றி நிச்சயமா? இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட கழக செயலாளரும் மாதவரம் தொகுதி வெற்றி வேட்பாளர் மாதவரம் சுதர்சன் அவர்களே, வரவேற்பு அளித்திருக்கக்கூடிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் திரு KP சங்கர் அவர்களே, பகுதி செயலாளர்கள் தனியரசு அவர்களே, ஆறுமுகம் அவர்களே, அருள்தாசன் அவர்களே, மாவட்ட அவைத்தலைவர் குறிஞ்சி கணேசன் அவர்களே, ஆனந்தன் அவர்களே, கழக பேச்சாளர் திரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, மாவட்ட இளைஞர் அமைப்பாளர் திரு மதன்குமார் அவர்களே, துணை அமைப்பாளர்கள் மணிவண்ணன், கேபிள் கணேசன் அவர்களே, இளைஞர் அணி உள்ளிட்ட அனைத்து சார்பணிகளைச் சேர்ந்த நண்பர்களே, நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியை சேர்ந்த சகோதரர்களே, வந்திருக்கக்கூடிய தாய்மார்களே, அக்காக்களே, அம்மாக்களே, சகோதரிகளே, தங்கைகளே, முத்தமிழர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்க அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த திருவொற்றியூர் தொகுதியில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் தோழர் சுந்தரராஜன் அவர்கள் உங்களிடத்தில் தலைவர் அவர்கள் ஒப்படைச்சிருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் கலைஞருக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் குறிப்பாக கலைஞருக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. நான் பெரியாரை மட்டும் சந்திக்காம இருந்திருந்தா நானும் கம்யூனிஸ்ட் ஆயிருப்பேன், கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்திருப்பேன் அப்படின்னு கலைஞர் அவர்கள் பல முறை பெருமையாக குறிப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நம்முடைய கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர் தோழர் சுந்தரராஜ் அவர்களுக்கு தான் அறிவால் சுத்தியல் நட்சத்திர சின்னத்தில் வாக்களிக்கணும்னு உங்களை எல்லாம் உரிமையோடு கேட்க வந்திருக்கிறேன். ஒரு தொழிலாளியாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கியவர், ஏழை எளிய மக்களுடைய நண்பர், தோழர், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய அனைத்து பிரச்சனையும் தெரிஞ்சவர், அவங்களுடைய உரிமைகளுக்காக தினமும் குரல் கொடுக்கக்கூடியவர். ஏதோ தேர்தல் மட்டும் உங்களை சந்திக்கக்கூடியவர் கிடையாது தோழர் சுந்தரராஜ் அவர்கள். மக்களோடையே இருக்கக்கூடியவர், உங்களுடைய பிரச்சனைகளை அறிஞ்சவர், அதை தீர்க்கக்கூடிய அந்த ஆற்றலை பெற்றவர். அதனால தான் நீங்க அத்தனை பேரும் அறிவால் சுத்தியல் நட்சத்திர சின்னத்தில் வாக்களித்து மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும். செஞ்சு கொடுப்பீங்களா? ஏற்கனவே சென்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய சகோதரர் KP சங்கர் அவர்களை ஜெயிக்க வச்சு நீங்க சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சிங்க. இந்த முறை நம்முடைய கூட்டணி கட்சிக்கு அந்த வாய்ப்பை நம்முடைய தலைவர் கொடுத்திருக்கிறார். இருந்தாலும் உங்களை எல்லாம் உரிமையோட ஏன் வாக்கு கேட்கிறேன்னா, இந்த 5 வருஷத்துல நம்முடைய திராவிட மாடல் அரசு இந்த தொகுதிக்கு பல்வேறு திட்டங்களை செஞ்சு கொடுத்திருக்கிறோம். உதாரணத்திற்கு சில திட்டங்களை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். எண்ணூர், நெட்டுக்குப்பம், கொசஸ்தலை ஆறு மற்றும் முகத்துவாரம் இன்னைக்கு அதை 180 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஆழப்படுத்தி தூண்டில் வளைவு அமைக்கப்பட்டிருக்குன்னா அது நம்முடைய முதலமைச்சர் திராவிட மாடல் அரசுடைய திட்டம். 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்னைக்கு விம்கோ நகர்ல ரயில்வே சுரங்கப்பாதை கட்டுகின்ற பணி நடைபெற்று வருகிறது. இதை செஞ்சு கொடுத்தது நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய முதலமைச்சர். 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அண்ணாமலை நகர் ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்கின்ற பணி. 24 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி அமைக்கின்ற பணி. 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நெட்டுக்குப்பம், தாழாங்கப்பம் கடற்கரையில் மீன் இறங்கு தளம், வலை பின்னும் கூடம், மீன் காய வைக்கின்ற இடம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். சுமார் 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு கலைக்கல்லூரி மேம்பாட்டு பணி, அதே மாதிரி 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பேருந்து நிலையம் அமைக்கின்ற பணி,
பாரதியார் நகரில் மீன்பிடி இறங்கு தளம் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மணலி ஏரி படகு குழாம் போட்டிங் கிளப் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கத்திவாக்கத்தில் நவீன மீன் மார்க்கெட் மற்றும் திருமண மண்டபம், திருவொற்றியூர் மீன் மார்க்கெட் வளாகம் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மணலி அம்பேத்கர் தெருவில் ஒரு திருமண மண்டபம், 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கத்திவாக்கத்தில் ஒரு புதிய பஸ் ஸ்டாண்ட், 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருவொற்றியூர் நெடுஞ்சாலையில் ஒரு சமுதாய நலக்கூடம். இவ்வளவு திட்டங்களையும் செஞ்சு கொடுத்துருக்குறோம். மீண்டும் நம்முடைய வெற்றி வேட்பாளருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. மீண்டும் இந்த தொகுதிக்கு இன்னும் பல்வேறு திட்டங்களை நிச்சயம் எடுத்துட்டு வருவோங்கிற வாக்குறுதியை கொடுக்க நான் வந்திருக்கிறேன். வெற்றி உறுதியா? நம்ம இந்த தொகுதிக்கு மட்டும் இவ்வளவு திட்டங்கள் செஞ்சு கொடுத்துருக்கிறோம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு வாக்குறுதிகள் கொடுத்து அந்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். உதாரணத்திற்கு ஆட்சிக்கு வந்தோடனே நம்முடைய முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து. பயன்படுத்துறீங்களாமா? ஒவ்வொரு மகளிரும் கிட்டத்தட்ட மாதம் குறைஞ்சது 9,000 வரைக்கும் சேமிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைங்க காலைல பசியோடு படிக்கக்கூடாதுன்னு முதலமைச்சர் காலை உணவு திட்டம். பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைங்க காலேஜ் போய் படிக்கணும்னு அவங்களுக்கு மாதம் 1000 ரூபா கல்வி ஊக்கத்தொகை. இப்படி பல்வேறு திட்டங்களை செஞ்சு கொடுத்துருக்குறோம். சமீபத்தில் 3 மாதங்களுக்கு முன்பு 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை அறிவித்து ஒரே மாதத்தில் நம்முடைய முதலமைச்சர்கள் கொடுத்து முடித்தாங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச திட்டம், உங்களுக்கு அனைவருக்கும் தெரிஞ்ச திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். கடந்த 3 வருஷமா 1,31,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபா உரிமை தொகை நம்முடைய முதலமைச்சர்கள் கொடுத்துட்டு வராங்க. அந்த திட்டத்தை நிப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்ணாங்க அதிமுகவும் பாஜகவும். தேர்தலை காரணம் காட்டி உரிமை தொகை திட்டத்தை நிப்பாட்டுறதுக்கு நீதிமன்றத்துக்கு போனாங்க. நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு? பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் 3 மாதத்துக்கு சேர்த்து 3000, கோடைகால சிறப்பு நிதி 2000ன்னு 5000 ரூபா பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்ணாரு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். 1,31,00,000 குடும்பங்களுக்கு 5000 ரூபா முதலமைச்சர் கொடுத்தாரு. இப்போ வாக்குறுதி கொடுத்துருக்கிறோம். மீண்டும் ஆட்சிக்கு வந்தோடனே மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா இல்லை, அதை உயர்த்தி 2000 ரூபா கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு. முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்தப்படும் சொல்லியிருக்கிறோம். கல்வி ஊக்கத்தொகை 1500 ரூபா உயர்த்தி கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறோம். இப்படி பல்வேறு வாக்குறுதிகள் கொடுத்துருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் 35 லட்சம் லேப்டாப்கள் இலவசமாக வழங்கப்படும் வாக்குறுதி கொடுத்துருக்கிறோம். எல்லாத்தை விட முக்கியமான வாக்குறுதி உங்களுக்கு தெரியும். ஆட்சி அமைஞ்சோடனே முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மகளுடைய கைகளையும் 8000 ரூபாய் உங்களுடைய கைகளில் முதலமைச்சர் அவர்கள் ஒப்படைச்சிருவாங்க. வீட்டுக்கு என்ன மின்சாதன பொருட்கள் தேவைங்கிறத மகளிர் அவங்களே முடிவு பண்ணி வாங்கிக்கிட்டுன்ற ஒரு நல்ல வாக்குறுதியை நம்முடைய தலைவர் கொடுத்துருக்கிறாங்க. இந்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றணும்னா வர்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திருவொற்றியூர் என்னைக்குமே திமுகவோட கோட்டைங்கிறத நாம நிரூபிச்சு காட்டணும். செஞ்சு காட்டுவீங்களா? ஒன்னே ஆச்சுக்கோ. மீண்டும் நம்முடைய தலைவர் சொல்ற மாதிரி இந்த சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணி வர்சஸ் தமிழ்நாடு அணி. ஜெயிக்க போறது டெல்லி அணியா தமிழ்நாடு அணியா? டெல்லி அணியை தோக்கடிச்சு வீட்டுக்கு அனுப்பணும். தமிழ்நாடு அணி நாம ஜெயிச்சு காட்டணும். நான் இவ்வளவு திட்டங்கள் சொன்னேன்ல, இவ்வளவு செஞ்சிருக்கோன்னு சொல்றேன்ல, இந்த 5 வருஷத்துல மீண்டும் ஆட்சிக்கு வந்தா இவ்வளவு செய்வோம்னு சொல்றேன்ல. ஒன்னே ஒன்று மட்டும் யோசிச்சு பாருங்க. கடந்த 5 வருஷத்துல ஒன்றிய பாஜக அரசு எந்த விதத்திலேயாவது தமிழ்நாட்டுக்கு உதவி பண்ணியிருக்காங்களா? தமிழ்நாட்டுக்கு ஏதாவது திட்டங்கள் கொடுக்குறாங்களா? நம்ம கேட்கிற நிதியை கொடுக்குறாங்களா? எந்த உதவியும் கிடையாது. இன்னைக்கு தேர்தல் அறிவிச்சோடனே திரு மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் மாறி மாறி தமிழ்நாட்டுக்கு வராங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டங்களும் அவங்க கொடுக்கறது கிடையாது. போன ஒன்றிய அரசுடைய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் கிடையாது. தமிழ்நாடுங்கிற பேரே பட்ஜெட்டில் கிடையாது. இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டை புறக்கணிக்கக்கூடிய மோடி அரசை, ஒன்றிய பாஜக அரசை பழிவாங்க வேண்டிய நேரம், தீர்த்து கட்ட வேண்டிய நேரம், அவங்களுக்கு சரியான விடையை கொடுக்க வேண்டிய நேரம் தான் வர்ற சட்டமன்ற தேர்தல். செஞ்சு காட்டுவோமா? இந்த வெற்றி மிக மிக முக்கியமான வெற்றியாக இருக்கணும். போட்டோலாம் இல்லை. என்ன போட்டோ? அதை பாருங்க, ஃப்ளெக்ஸாவே அடிச்சு மாட்டிட்டாங்க. பெரிய அங்க இருக்கு அந்த போட்டோ தான். இந்த அடிமை கூட்டத்தை இன்னும் நம்முடைய கைகளில் 2 நாட்கள் இருக்கு. 23ஆம் தேதி தேர்தல், இன்னைக்கு தேதி 20, இன்னும் 2 நாட்கள் நம்முடைய கைகள் இருக்கு. நீங்க அத்தனை பேரும் முடிவெடுத்துட்டீங்க. நம்முடைய தோழர் சுந்தரராஜ் அவர்களுக்கு அறிவால் சுத்திய நட்சத்திரம் சின்னத்தில் வாக்களிச்சு அவரை வெற்றி பெற வைக்கணும்னு நீங்க முடிவெடுத்துட்டீங்களா? உறுதியா?
நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒன்று தான். அடுத்த 2 நாட்கள் நீங்கள் ஒவ்வொருத்தரும் பிரச்சாரம் பண்ணுங்க. உங்களுடைய தெருவில், உங்களுடைய வீட்டுகளில், உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய யாரை பார்த்தாலும் பிரச்சாரம் பண்ணுங்க. ஏன் நம்முடைய சுந்தரராஜன் அவர்களுக்கு வாக்களிக்கணும், கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சுந்தரராஜன் அவர்கள் ஏன் ஜெயிக்க வைக்கணும், நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஏன் மீண்டும் ஆட்சிக்கு வரணும், நம்முடைய தலைவர் ஏன் ஆட்சிக்கு வரணும், சாதனைகளை சொல்லுங்க. 5 வருஷம் நம்முடைய தலைவர் என்னெல்லாம் திட்டங்கள் கொடுத்திருக்கிறாரு, வாக்குறுதிகளை சொல்லுங்க. மீண்டும் ஆட்சிக்கு வந்தா என்னெல்லாம் நம்முடைய தலைவர் அவர்கள் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. எல்லாத்தை விட முக்கியம், சங்கி கூட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விடக்கூடாது. அடிமை கூட்டத்தை மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள, குறிப்பா சென்னையில தலையெடுக்க விடக்கூடாது. இந்த திருவொற்றியூர் என்னன்னைக்கும் திமுகவுடைய கோட்டை, இந்த சென்னை மாநகரமே திமுகவுடைய கோட்டைங்கிறத இந்த தேர்தலில் நாம் நிரூபித்து காட்டணும்னா அடுத்த 2 நாட்கள் இந்த பிரச்சாரத்தை ஒவ்வொரு வாக்காளரை சந்திச்சு நீங்க பேசுங்க. அப்படி பண்ணீங்கன்னா நிச்சயம் மிகப்பெரிய வெற்றியை. சென்ற முறை நம்முடைய KP சங்கர் அவர்கள் கிட்டத்தட்ட 40,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சாரு. இந்த முறை அண்ணன் சுந்தரராஜ் அவர்களை மினிமம் குறைஞ்சது 50,000 வாக்கு வித்தியாசத்தில் நீங்க ஜெயிக்க வச்சு காட்டணும். ஜெயிக்க வச்சு காட்டுவீங்களா? வெற்றி உறுதியா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து தோழர் சுந்தரராஜ் அவர்களுக்கு அறிவால் சுத்தியல் நட்சத்திர சின்னத்தில் வாக்களித்து மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு அவர் சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. இந்த தொகுதிக்கு என்னென்ன தேவையோ நம்முடைய முதலமைச்சர்கிட்ட சொல்லி போராடி நிச்சயம் அந்த உரிமையை பெற்று கொடுத்து உங்க திட்டத்துக்கு என்னென்ன திட்டங்கள் தேவையோ அத்தனை திட்டங்களையும் கொண்டு வருவார். உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி நன்றி நன்றி.